ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சன்னமாக நறுக்கின பெரிய வெங்காயம் இவங்களெல்லாம் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. பீக்கங்காய் இருக்குல்ல, பீக்கங்காய் அந்த தோலை சீவிட்டு பீக்கங்காய் மட்டும் இதில் சேர்த்துங்க. பீக்கங்காய் தோலை வந்து நான் சட்னி செஞ்சுட்டேன், ஓகேவா? அது தனியாக வீடியோவில் வருது, அதையும் பார்த்து சாப்பிடுங்க. பீக்கங்காய் அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பீக்கங்காய் வந்து நீர்க்காய், அதனால் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த வெயில் நாளையில். இவங்க நீர்க்காய் அப்படிங்கிறனால லைட்டாக தண்ணி தொளிச்சா மட்டும் போதும், ஊற்ற வேணாம். தரன்னு லைட்டாக தொளிச்சோம்னா அவங்க நல்லா சுருளை கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்தோடனே நல்லா நடுவில் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த பீக்கங்காய்க்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. அந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் லைட்டாக அப்படியே பெப்பர் தூளை போட்டுட்டு நல்லா சுருளை கிண்டி நீங்கள் இந்த காரக்குழம்பு சாம்பாருக்கு சுட சாதத்தோட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஆனால் சூடாக சாப்பிடுங்க. பீக்கங்காய் முட்டை பொரியல் வேறெல்லாம் இருந்துச்சுங்க. நானே சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிட்டேன். பாப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா, அடிக்கடி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோலையும் வச்சு சட்னி செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்க. ஓகே, பாய்.